இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? அறிவு நிறையா இருக்கும் மிதுனத்துக்கு எப்போவுமே. ஆனால் அறிவு தனக்கு பயன்படுறத விட அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும். எதை கேட்டாலும் பேசுவாங்க, எதை பற்றின அறிவுமே இருக்கும், ஒரு நல்ல வழிகாட்டி கைடன்ஸ் கொடுப்பாங்க சூப்பராக. பட் தன்னோட லைஃப்பில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா 12 மாதமும் 12 ஸ்டெப் ஏறிடுவாங்க. அறிவால் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக மிதுனத்துக்கு 2026 இருக்குது. வாயை விடக்கூடாது, எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மிதுன ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மிதுன ராசி பெண்கள் காசிப்பிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 12 ராசியிலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. இத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், வேலை கிடைக்கல, ப்ரைவேட்டுக்கு போகலாமான்னா வேண்டாம், இந்த ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணி எழுது. ஸோ 6ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. சந்திரனோட பார்வையும் செவ்வாய்க்கு இருக்குது. இன்டைரக்டாக ஒரு கிட்டத்தட்ட சந்திரமங்கல யோகத்துக்கிட்டே வருதுங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது காதலில் தான். எனக்கு காதல் இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது, அது இல்லாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோமேனா இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு ஒரு எமோஷ்னல் த்ரெட்டனிங் பிளாக்மெயிலுக்குள்ளே மாட்டுறதுக்கெலாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேசி 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 தான் பிரச்சனை வரும். மிதுன ராசிக்காரங்க எழுத மனசில் உள்ள மனத்தாங்கல் குறையும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? அறிவு நிறையா இருக்கும் மிதுனத்துக்கு எப்போவுமே. ஆனால் அறிவு தனக்கு பயன்படுறத விட அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும். ஸோ இவங்களை ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணோன்னா நம்ம சூப்பராக பண்ணலாம். எதை கேட்டாலும் பேசுவாங்க, எதை பற்றின அறிவுமே இருக்கும், ஒரு நல்ல வழிகாட்டி கைடன்ஸ் கொடுப்பாங்க சூப்பராக. பட் தன்னோட லைஃப்பில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப யோசிக்க மாட்டோம். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தன்னோட வாழ்க்கையில் இருக்காது. ஸோ அது மாதிரி தன்னை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல கொண்டு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ அறிவை தனக்கு பிரயோகப்படுத்துறது, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய நலத்துக்கு, தன்னுடைய சுற்றத்துக்கு பயன்படுத்துறது, தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அறிவை பயன்படுத்துறதுன்னு மிதுனம் படிப்படியாக முன்னேறிட்டு போகக்கூடிய 12 மாதமும் 12 ஸ்டெப் ஏறிடுவாங்க. அறிவால் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக மிதுனத்துக்கு 2026 இருக்குது. மிதுன ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மேம்? 2026ஆம் ஆண்டு மிதுனராசி ஆண்களுக்கு குறிப்பாக எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறத மட்டும் மிதுனராசி ஆண்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொருளாதார அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணேன்ப்பா, நல்லா இருக்கும்ல, இதில் இன்வெஸ்ட் பண்ணேன்ப்பான்னு இவங்க ஒரு அட்வைஸை நல்லதுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நட்பு அல்லது நம்மளுடைய அந்த சோஷியல் நெட்வொர்க் அப்படிங்கிறத குறிக்கிறது 8ஆம் இடம் 11ஆம் இடம். இந்த ரெண்டுமே இந்த வருடம் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ல் உட்காந்துருக்கிறதுனால ஸோ அந்த சோஷியல் நெட்வொர்க் இல்லையா இருக்குது இல்லையா, அதில் சில பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்களாம் அட்வைஸ் கொடுத்து இதுலேயும் மாட்டிக்கக்கூடாது, வாயை விடக்கூடாது, எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. மிதுன ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? மிதுன ராசி பெண்கள் காசிப்பிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் வலுப்புறது. 8ங்கிறது ரகசியம். ஒரு காசிப் பேசுகிறோன்னா ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நம்ம பிடிக்காதவங்களை பற்றி, நம்ம நல்லவங்களாகவே இருப்போம், அவங்க நமக்கு ஏதோ ஒன்று கெட்டது செஞ்சுருப்பாங்க, அதை இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணுறோன்னா அது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார்ட்டையாவது இதை சொல்லாத அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க போய் கரெக்டாக அந்த நபர்கிட்ட சொல்லிடுவாங்க. கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ என்ன வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது நல்லது. இன்லாஸ் மூலியமாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை ரொம்ப தோண்டி பெரிய ப்ராப்ளம் ஆக்காமல் கண்டுக்காமல் விட்டுறது நல்லது. நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஒரு பக்கம் என் வேலையை பார்க்குறேன்னு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. மேம் இப்போ மிதுன ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, போட்டித் தேர்வுக்கு தயாரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, மேற்படிப்புக்கு வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற கனவோடு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026ஆம் ஆண்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது? 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் இல்லையா? ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதில் வின் பண்ணுறது, ஒருத்தரோட போய் இன்டர்வியூவில் உட்கார்றது, அவரை பின்தள்ளி நம்ம முன்னேறது, ஒருத்தரை தோற்கடித்து நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது போட்டித் தேர்வில் உள்ள மாணவர்களுக்கு 12 ராசியிலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. இத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், வேலை கிடைக்கல, ப்ரைவேட்டுக்கு போகலாமான்னா வேண்டாம், இந்த ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணி எழுதுங்க.
ஸோ 6ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. சந்திரனோட பார்வையும் செவ்வாய்க்கு இருக்குது. இன்டைரக்டாக ஒரு கிட்டத்தட்ட சந்திரமங்கல யோகத்துக்கிட்டே வருதுங்கிறதுனால கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த 1 வருடம் அட்டெம்ப்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது யூபிஎஸ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரெகுலேட்டரி பாடிஸ்க்கு எக்ஸாம்ஸ் செபி நபார்டு இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஆர்பிஐ கிடைக்கும். பேங்க் எழுதிட்டு இருந்தவங்க ஆர்பிஐ எழுதுனாங்கன்னா கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேம் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறவர்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது மேம்? லௌதீக வாழ்க்கையெல்லாம் இந்த வருஷம் மிதுனத்துக்கு எப்படி இருக்கு? 2026 மிதுனம் கவனமாக இருக்க வேண்டியது வந்து காதலில் தான். என்னங்க காதல் இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது? அது இல்லாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோமேனா இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. காதல்னால பிரச்சனை தான் வரும். தப்பான நபரை சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டென்ஷனலாக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் அதனால் வெளியில் சொல்ல முடியாத மன அழுத்தம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் நான் குறிப்பாக சொல்கிறேன். இதில் மிதுன ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு ஒரு எமோஷ்னல் த்ரெட்டனிங் பிளாக்மெயிலுக்குள்ளே மாட்டுறதுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹைலி டாக்ஸிக் அப்யூசிவ் பர்சன்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ல் புதன் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்துக்கணும். யாரையும் தேர்ந்தெடுக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மேரேஜ்னால் அரேஞ்ச்டு மேரேஜ் போய்க்கிறது நல்லது. ரிலேஷன்ஷிப் தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது நல்லது. ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா அந்த இல்லற வாழ்க்கை இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா 7ஆம் அதிபதி குரு தான் உச்சமாக போகிறாரே. அப்போ கணவன்னா மனைவியால் யோகம், மனைவினா கணவன் யோகம், 2 பேரும் சேர்ந்து லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது, அடுத்த லெவலுக்கு தன்னுடைய குடும்பத்தை எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்கும் அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது வரும். இவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவார், அவங்க அதை ஒரு விதத்தில் புரிஞ்சுப்பாங்க. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவர் புரிஞ்சுப்பாரு. நான் சொல்கிறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் வந்து மனத்தாங்கல் அதிகமாக வரும். ஸோ 2 பேரும் பௌர்ணமி நிலா வெளிச்சம் இருக்குது இல்லையா, அப்போ ஒரு ஓப்பன் டெராஸில் உட்காந்து எந்த பிரச்சனையும் பேசுனீங்கன்னா தீர்வு வந்துடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும். இப்போ இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுடைய பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் மேம்? ஆல்ரெடி கொஞ்சம் கடனுக்கு மேலே கடன் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா அந்த கடன் குறையறதுக்கு இவங்க என்ன செய்யலாம்? 2026 ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் அதிபதி போய் உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பட் இதில் நல்ல விஷயம் என்னென்னா சுப கடன். ஒரு ஆசெட் வாங்குறதுக்கு, ஒரு சொத்து வாங்குறதுக்கு வந்து நான் கடன் வாங்கினேன், இன்றைக்கி இந்த கடன் வாங்குறேன்னா இதோட வட்டியை விட நாளைக்கு அந்த சொத்து அப்ரிஷியேட் ஆகிற காசு அதிகம், அந்த மாதிரி ஒரு சுப கடன் தான் கிடைக்கும். ஸோ அதனால் தாராளமாக கடனுக்குள்ளே போய்க்கலாம். ஆனால் அந்த கடனால் வரக்கூடிய அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து மகரத்தில் உட்காந்துட்டு மேஷத்தை பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. மேஷங்கிறது இவங்களுக்கு லாபஸ்தானம். ஸோ அந்த லாபத்தை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் அந்த லாபம், ஒரு மன அழுத்தத்துக்கு அப்புறம் அந்த லாபம் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் கொடுக்குது. ஸோ அதிக கடனால ஒரு மன அழுத்தம், அதே அதிக கடன் ஒரு நல்ல சொத்தை கையில் கொடுக்குது. இப்போ இந்த 2026 வந்து மிதுன ராசிக்காரங்க எந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம்? 2026 ஆண்டு மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல்ஸ், ஸ்பெகுலேஷன்ஸ்னு போனேன், பிளைண்ட் கேமுக்குள்ளே போனேன், கிரிப்டோ பண்ணேன், பிட்காயின் பண்ணேன். அது அப்படி நாங்கள் இது இப்படி நாங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்தேன், சாட் ஜிபிடியில் கேட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு மாட்டினவர் ஒருத்தர் மிதுன ராசிக்காரர் தான். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இது போன வருஷம் நடந்த ஒரு கதை. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதுலாம் ரொம்ப அவசியம். யார் சொன்னாங்கன்னு நம்பாதீங்க. கால்குலேட்டிவ் ரிஸ்க் மட்டும் எடுத்துக்கோங்க. ஷியூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே இந்த கோல்டு, லேண்டு, ஒரு எஃப்டி ஆர்டிலாம் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகிறதில்ல. ஒரு வருஷத்தில் எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருஷம் விலைவாசி ஏறிடும், ஆனாலும் பணம் சேஃப். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மேம் இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுடைய மனசில் எல்லாம் நான் நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை மிதுன ராசிக்காரங்க மனசில் இருக்கலாம். முதல்ல அவங்களுடைய மனம் சார்ந்து அந்த உளவியல் அவங்க சரிப்படுத்திக்கணும்னா இந்த 2026 என்ன செய்யலாம்? 2026 ஆண்டு உளவியல் ரீதியான ஒரு நல்ல மாற்றம், ஒரு தைரியம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, நம்மளே வந்து ஒரு கெத்தான ஆளாக ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் மிதுனம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? பொதுவாகவே இவங்களுக்கு பிரச்சனை வந்து எதில் வரும் அப்படின்னா பேசி தான் பிரச்சனை வரும். என்னன்னா இப்போ வந்து இவங்க ஒன்றுமில்லை, என்ன மாதிரிலாம் இவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கன்னா, இவங்க காலை ஒருத்தர் எடுக்கலைன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க மெசேஜுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணலைன்னா டிஸ்டர்ப் ஆவாங்க. ஏன்னா இவங்க யார் கால் பண்ணாலும் எடுக்கிற ஆள், யார் மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணுற ஆள். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவானவங்க தான் யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. 2ஆம் அதிபதி சந்திரன் எதுக்கு எடுத்தாலும் கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்துடும். ஸோ அப்போது அந்தளவுக்கு எதையுமே பர்சனலாக எடுக்காமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனை எடுக்கலைன்னா அவங்களுக்கு வேலை இருக்கலாம், அதை பற்றி 2வது நம்ம யோசிக்காத அளவுக்கு நம்மளோ அல்லது ஒரு வேலையில் இன்வால்வ் பண்ணிக்கலாம்.
அப்போ நமக்கு கோர் டியூட்டி என்னவோ அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். ஃபோன் எடுக்கிறது, மெசேஜ் பண்ணுறது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது, நம்மளை ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறதெல்லாம் 2ஆம் பட்சம் அப்படிங்கிறத மிதுனம் மன ரீதியாக உணர்ந்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் அந்த 4ஆம் அதிபதியான புதன் தான் அவரை வலுப்படுத்தணும். அப்போ 4ஆம் அதிபதியை வலுப்படுத்த என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன புக்ஸ் படிக்கிறது, பாட்காஸ்ட் கேட்குறது, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தன்னைத்தானே ஆட்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. எழுதணும், எமோஷ்னல் ஜேர்னலிங்னு சொல்லுவோம்ல, எமோஷ்னல் ரெகுலேஷன்ஸ்க்கு எழுதணும். மனசில் வரக்கூடிய உணர்வுகளை எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா, எழுத்துக்கு காரகம் புதன், 4ஆம் அதிபதி புதனாக இருக்கும்போது மிதுனராசிக்காரங்க எழுத எழுத மனசில் உள்ள மனத்தாங்கல் குறையும். மேம், இந்த 2026 மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரு சாதகமான ஒரு வருடமாக மாற்றிக்கொள்ள என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் செய்யலாம்? 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க, திருநங்கைகள், அந்த அக்காங்க யாராவது வராங்க அப்படின்னா, பணம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. முடிஞ்சதை கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது. கொஞ்சம் நல்ல நிலமையில இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள யாராவது வேலைக்கு சேர்த்துக்க முடியும். அவங்களுக்கு ஒரு இது வந்து ரொம்ப நல்லது. ஒரு நேரம் காசை கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் மாபெரும் புண்ணியம். புதனை அப்படியே கரெக்ட் பண்ணிடும். சந்ததிக்கும் புதனுடைய பிரச்சனை வராது. ஸோ இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி படித்தவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, வித்தை தெரிஞ்சவங்களை வந்து நிந்திக்கக்கூடாது. படித்தவன்னா திமிரோடு இருக்கிறத வந்து நான் சொல்ல வரலை. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க, ஒன்றும் இல்லை, ஒரு மெக்கானிக் ஷெட் போனீங்கன்னா அந்த மெக்கானிக்கு அந்த வண்டி வாகனத்தை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கள் கூட அதை கூட நம்ம அறிவுன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ சின்ன அறிவோ பெரிய அறிவோ அதை போற்றி பேண தெரியணும். அறிவை வந்து நிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்குது மிதுன ராசிக்காரங்கன்னா, புக்ஸை அங்கங்கே போடுறது, புக்கை கிழிச்சு வைக்கிறது, புக்கை போட்டு அது மேலே ஏறி நடக்கிறதெல்லாம் பண்ணும். அதை பண்ணுச்சுன்னா அதை கொஞ்சம் கண்டிச்சு புக்கு அது ஒரு சரஸ்வதி, அது பெரிய விஷயம், வேதம், அதை வந்து பேணணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கனாலும் அது புதனை வலுப்படுத்தும். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரங்க நிச்சயமாக இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். அது என்ன கோவில்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில். அங்கே போய் ஸ்ரீரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமை அந்த விஸ்வரூப தரிசனம்லாம் இருக்குது, காலையில் ஒரு 5:30க்கு இருக்கும். அங்கே போக முடியலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத பட்சத்தில் எப்பப்போ போக முடியுதோ அப்போ போய்க்கோங்க. உங்கள் உடம்பு உங்கள் வயதை வந்து பேணிட்டு போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப நல்லது. ரங்கநாதரை வழிபாடு பண்ணும் பட்சத்தில் 2026 பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி அதிகமாகும். 2026ஆம் ஆண்டு மிதுனராசி நேயர்கள் வந்து வீட்டிலே செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம். இதை செய்யும் பட்சத்தில் மிதுனராசிக்காரங்களோட லைஃப் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம்னு யூடியூப்பில் இருக்கும், புக்கு கூட வச்சிருப்பீங்க. சமஸ்கிருதத்தை கரெக்டாக உச்சரிக்க தெரிஞ்சால் உச்சரிக்கலாம். தப்பாக உச்சரிக்கும் பட்சத்தில் சக்கராவை அது ரிவர்ஸை ஆக்டிவேட் பண்ணி சில ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும். அதனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி கேட்டுக்கிறது நல்லது. 40 minutes ஓடும். உட்காந்து டைம் ஸ்பேர் பண்ணி நீங்கள் கேட்குறீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி டெய்லி கேட்க முடியலன்னா புதன்கிழமை சனிக்கிழமை மட்டுமாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் ரெகுலராக கேட்டுகிட்டே வாங்க. வீட்டில் தேங்காய் எண்ணெயில் அகல் விளக்கு, மண் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டே வர்றது, வடக்கு பக்கமாக பார்த்து ஏற்றிக்கிட்டே வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி புதன் போய் 8ல் உட்காந்துருக்கிறதுனா வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை ஆல்டர் பண்ணிக்கிறது, இல்லை அதுக்கான பரிகாரங்களை ஒரு வாஸ்து எக்ஸ்பர்ட்டை கூட்டு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவ்யா. தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு, சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.